யாழ்ப்பாணம் மணிக்கட்டு கோபுரம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. அந்த மின் கும்பல் சரியான ரஃபிக்கத்தான இப்போ இருக்குது. இதுக்குள்ள ஓட முடியாத மாதிரி பார்த்தீங்கன்னா உடுக்கோலையில் நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்து போகிறது இதால் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பழக்கடை. இப்போ நாங்கள் எம்ஜிஆர் சிலை. இப்போ நாங்கள் பாசவூர் அந்தோனியாருக்கு வந்துட்டோம். பாசவூர் அந்த பிள்ளைகளெல்லாம் விளக்கெடுத்து கொண்டு போயினோம் ஸ்டாண்டா மாதிரி. தாய் தமிழருக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காலன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் இந்த யாழ்ப்பாணம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் காட்ட போகிறேன். இது எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் சோடிச்சிருக்கணும், இந்த மாதிரி அழகாக இருக்கிறது மறக்காமல் நீங்கள் உங்கள் கருத்தை பதிவிடுங்கோ. மறக்காமல் நான் சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு தாங்கோ. அதோட வந்து மறுபடியும் வந்து புகையிர சேவையில் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அனைவரும் வந்து அவதானமாக உங்களோட பயணங்களை மேற்கொள்ளுங்கோ. மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்கோ. இதில் கன ஊர் வந்து காட்டுறேன். அப்படியே காலையை திறந்து பார்ப்போம். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஐஸ்கிரீம் வாகனங்களை கொண்டு வந்து விட்டுருக்கணும். பாசவூர் அந்தோனியார் வாழ் மக்கள் யாரும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கருத்தை பதிவிடுங்கோ. எவ்வளோ வடிவாக இருக்குன்னு வேறு இந்த தேவாலயம் ஃபுல்லாகவே சுத்த வர மின்கும்பல்கள் உளர விட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கல்லுண்டாய் வீதியால் வந்து ஓட்டுமனை சந்தைக்கு போகிற வீதி, அதாவது பொம்மவளை வீதிக்குள்ளால் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல உங்களை சொல்ல தேவையில்லை. இந்த கள்ளத்தனமாக வந்து குப்பையில் போடுறது, குப்பை மட்டும் இல்லை விலங்குகளோட கழிவும் கொண்டு வந்து இந்த இடத்துல போடுறது. இந்த இடத்துல வந்து போகவே முடியாது, அவ்வளோ ஒரு கேவலமான செயலெல்லாம் செய்யுது இந்த கள்ளக்கூட்டம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டுமடை சந்தியால் தான் டவுனுக்கு போகிறோம். ஓட்டுமடை சந்தியிலெல்லாம் மாவீரர் நாளுக்கு கட்டப்பட்ட கொடிகள் வந்து இன்னும் அவுக்கப்படாமல் இருக்குது. இதில் கடைகளுக்கு முன்னால் எல்லாம் லைட்டுகள் போட்டு சோடிச்சிருக்கணும். பெரும்பான்மை இந்த உடுப்பு கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுகள் கட்டி எல்லாம் ஒளிர விடப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் முக்தாஸ் கடை சந்தைக்கு வந்துட்டோம். இதில் இருக்கிற கடைகள் எல்லாத்துலேயும் வந்து மின் கும்பல் கட்டி ஒளிர விடப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா உடுப்போலையில் நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இப்போ சரியான கிரோடாக தான் இருக்குது. ஏன்னா அந்த வேலைகள் முடிஞ்சு வந்து ஆட்கள் அந்த வீடுகளுக்கு போகிற நேரங்கள். அதோட மழை காலம்ன்றதால அந்த டக்கண்டே இருட்டிட்டுது. 6:30க்கே ஃபுல்லாக வந்து இருட்டின மாதிரி வந்துட்டுது. அபான்ஸில் எல்லாம் நல்லபடியாக சோடிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஸ்டான்லி வீதியில் போய் கொண்டிருக்கோம். இதில் வந்து கடையில் பாருங்கள் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதோட சில கடைகள் மூடிட்டுது. ஐயா அவர்கிட்ட நண்பரோட சேட்டை இல்லாமல் விடுறார். இப்போ இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில கடைகளுக்கு இரவு வந்து இந்த சாமான்கள் வரும். அந்த ஸ்டொக்கில் வைக்கிறதுக்குரிய சாமான்கள், இந்த மாவுளுகள், வேறு இரும்பு சாமான்கள் எல்லாம் இரவில் ரக்கி விடும் கடைகளுக்கு. ஏன்னா அந்த க்ரோட் இருக்காதுன்றது காரணத்தால். ஆனால் சில கடைகள் பார்த்தீங்கன்னா பகல்லையே சாமான்கள் ரக்கி விடும். ஹாஸ்பிட்டலுக்கு பின் விதியால் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இதில் கடைகளில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு சின்ன சின்ன
கிறிஸ்மஸ் ரியல் மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒட்டி ஒட்டி விட்டுருக்கணும் கண்ணாடியில். இதுலாம் கடை ஒன்று புதுசாக கட்டப்படுது. அப்படி சோடிச்சிருக்கணும் பாருங்க. முன்னுக்கு எல்லா கடையெல்லாம் கிரோட்டாக தான் இருக்குது. வடியல் எல்லாம் விற்கணும். சரியான ரஃபிக்கத்தான் இப்போ இருக்குது. இதுக்குள்ள ஓட முடியாத மாதிரி. எல்லாரும் உடுப்புகள் வேண்டுறது எல்லாம் கொஞ்சம் இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஷாப்பிங் பண்ணிட்டு போகிறது, பொருட்கள் வாங்கி கொண்டு செல்வது. இப்போ நாங்கள் கஸ்தூரியா ரோட்டால் போய் கொண்டிருக்கிறோம். சில நகைக்கடைகள் வந்து பூட்டப்பட்டிருக்கு, சில நகைக்கடைகள் வந்து திறந்துருக்கு. இல்லை நகைக்கடையெல்லாம் அலங்கரிச்சிருக்கணும் பாருங்க. இது இருக்கிற கடையில அலங்கரித்து நல்ல வடிவாக இருக்குது பார்க்கவே. மரத்துல எல்லாம் சொடிச்சிருக்கீங்க பாருங்க பொடியண்டை. இந்த வீதியில எல்லாம் பெரிய பெரிய கட்டுறங்கள் கட்டி கொண்டிருக்கணும். இது வந்து பழைய போஸ்டர் சொல்லுங்கன்னு சொல்றது. இது இந்த உடுப்போல் எல்லாம் போட்டு விற்று போட்டு எல்லாத்தையும் விடுக்கணும். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிறிஸ்மஸுக்கு தேவையான இந்த சோடிக்கிறதுக்கு அழகுபடுத்தக்கூடிய சாமான்லாம் இந்த கடையில் விற்று கொண்டிருக்கணும். இந்த ரோட்டில் இது ஒன்வே வந்து ஃபுல்லாகவே வந்து க்ரோடாக தான் இருக்குது. அவ்வளோத்துக்கு ரஃபிக். என்னென்னா இப்போ வெளிமாவட்டங்களில் தங்கு வேலைக்கு போன ஆக்கள் எல்லாம் இன்றைக்கு நேற்று தினங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி தங்களோட சொந்த ஊர்களுக்கு வந்து அனுப்பினோம். அப்போ அதால் வந்து வந்தால் பேருந்து சொல்ல இல்லை அவையான உறவுகளுக்கு உடுப்புகள் அனுப்பினோம். மற்ற வீட்டுக்கு தேவையான சாமான்கள் வேண்டினோம். அப்போ அதால் கொஞ்சம் டவுனுக்கு வர வேண்டியதாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து போகிறது இதால் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பழக்கடை வீதின்னு சொல்கிறேன். இது யாழ்ப்பாணம். இந்த வீதியில் பழங்கள் வந்து விற்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து யாழ்ப்பாணம் பேருந்து நிலையம் அரசாங்கத்தின் சிடிபி. இது வந்து ஆட்டோ பார்க். இதில் முன்னுக்கு அந்த மின்கும்பலால் ஒளிரவிடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து புதிதாக திறக்கப்பட்ட நதியா ஷாப்பிங் மால் உண்டு, மிகப்பெரிய மால் உண்டு கேள்விப்பட்டேன் நான். மின்கும்பல்கள் ஒளிரவிடப்பட்டிருக்க பார்க்கவே ஆசையாக இருக்குது. கடை ஃபுல்லாகவே ஆக்கலை தான் இருக்கீங்க. ஃபுல் க்ரௌட் பாருங்கள். இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதை ஓஃபர்கள் ஓட்டிருக்கீங்க நம்மளோட நடக்குது. இப்போ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முன்பக்கத்தால், இது உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை டீச்சிங் ஹாஸ்பிட்டல். காகில்ஸ் கட்டுறோம்னா அப்படி இருக்கின்ற பாருங்க. இதெல்லாம் புதுசாக வந்து புனரமைப்பு செய்யப்பட்டது. அதோட இப்போ நாங்கள் இந்த வீதியால் போய்கொண்டிருக்கிறோம். இது வந்து ஏனையின் வீதி, பிரதான ஏனையின் வீதி கொண்டு ஏற்ற போது. இதில் பாருங்க மணிக்கூட ஓரம் எப்படி மின்கும்பல்களால் ஒளிர விடப்பட்டிருக்குன்னு இவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்படி வடிவாக இருக்குன்னு பாருங்க.
இது அதை விட இனி 2026 பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல வடிகள் எல்லாம் வரும் மேலால். இப்போவே இதில் இதெல்லாம் டிக்டாக்கள் எடுக்கிறாங்கள பாருங்கள், டிக்டாக்கள், ஃபோட்டோ ஷூட்டுகள். யாழ்ப்பாணம் மணிக்கட்டு கோபுரம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. அந்த மின் குமிழால் ஒளிர விடப்பட்டிருக்குது. எல்லோரும் வந்து புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கணும். இங்கே சின்ன பிள்ளைலாம் வச்சு ஃபோட்டோக்கள் எடுக்கணும். ஸ்டாண்டா இவங்க புத்து விழா கூட இவங்க சின்ன பிள்ளைகளை எல்லாம் விளக்கெடுத்து கொண்டு போய் நம்ம ஸ்டாண்டா மாதிரி. யாழ்ப்பாணத்தின் அடையாளம் உங்களுக்கு தெரியும். எங்கள்கிட்ட லைப்ரரி இது வந்து இந்தியன் கலாச்சாரம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையமா. அதோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்தின் அடையாளம் யாழ்ப்பாணம் லைப்ரரி இந்த இடத்துல இருக்குது. யாழ்ப்பாணம் நூலகம் தமிழருக்கே ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். இப்போ நாங்கள் இந்த வீதியால் வந்து A9 பிரதான வீதிக்கு ஏற்றுறோம். இப்போ நாங்கள் இதால் போய்த்தான் இதில் வந்து யூனிவர்சிட்டி படிக்கிற உறவுகள் வந்து போய்கொண்டிருக்கேன். நினைக்கிறேன் நான் சகோதரமணி பேசுகிற உறவுகள் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் A9 வீதியால் போய்கொண்டிருப்பதான A9 வீதியால் இதில் எங்கிட்ட யாழ்ப்பாணத்தில் நீதிமன்றம் இருக்குது. உங்களை எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். பாசவூர் அந்தோனியார் மிகவும் பிரபலமான ஒரு தேவாலயம். அங்கே போன வருஷம் நான் காலையில் பதிவேற்றினான். இந்த வருஷம் பதிவேற்றுவேன். என்ன மாதிரி கிறிஸ்மஸ் இருக்குன்னு சொல்லி இதில் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்கள் பண்ணுறாங்க. சோடிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வைக்கணும். இதில் பாருங்க இந்த கடையில் எல்லாம் அப்படி சோடி இருக்கணும்னு சொல்லி சூப்பராக இருக்குது பார்க்க. என்னென்னா யாழ்ப்பாணம் என்றாலே அது ஒரு தனி அழகு. எல்லாம் பழங்காலத்தில் ஒரு கட்டுரம் இருக்குது. இதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவாலயம் இருக்குது. அந்த தேவாலயம் எப்படி இப்போ இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது வந்து சின்ன கடை வீதி. சின்ன கடை வீதிக்கு அடுத்ததாக இருக்கிறது தான் இந்த தேவாலயம். இப்போ இந்த ஆலயத்துலேருந்து நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இப்படி இதால் போய் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாசவூர் போய் அப்படியே அதால் குருநார் வந்து அப்படியே வருவோம். இதெல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீ செய்து வச்சிருக்கிறேன் பாருங்க. இப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி இந்த மின்கும்பல் ஒளிர உடையில யாழ்ப்பாணம் தண்ணி டேங்கடி என்று சொல்கிறது. இது வந்து A9 வீதியில் இருக்கிறது. சுண்டுக்குழி ஸ்கூல் அடிக்கு, அதாவது சுண்டுக்குழி லேடிஸ் காலேஜ் ஜென்ஸ் ஸ்கூல் இருக்கிறதுக்கு முன்னால் இருக்க தண்ணி டேங்க் தான் இது. இந்த வீதியில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ என்று சொல்லி, அதாவது நாங்கள் வந்து சொல்லுவோம் இந்த சவுக்கு மரம்னு சொல்லி, அந்த மரம் எல்லாம் இந்த இரு கரையில் வச்சு விற்று கொண்டிருக்கணும். அதைத்தான் வந்து சோடினைக்கு வந்து பயன்படுத்துகிறது. இதெல்லாம் சின்ன சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீகள் மாதிரி செய்து விற்று கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் செய்து ரோட்டு கடையில் விற்று கொண்டிருக்கிறோம். எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்க இப்படி ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச் அடி எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் இந்த மரங்கள் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறோம். வடிகள் விற்கணும். இதில் தான் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கலை கட்டி இருக்குது யாழ்ப்பாணம் கிறிஸ்மஸை முன்னிட்டு. எல்லாம் வேண்டி கண்டு போயினோம். சிலர் வந்து பெரிய பெரிய மரங்கள் வண்டினா, சிலர் வந்து சின்ன மரங்கள் வண்டினா.
இந்த மரத்துக்குள்ள பாருங்க மின் குமிழ் கீழே வார மாதிரிலாம் செய்திருக்கேன். இது வந்து சுண்டுக்குழி பள்ளிக்கூடம், அதாவது லேடிஸ் ஜென்ட்ஸ் பள்ளிக்கூடத்துக்கு சந்தி, சுண்டுக்குழி சந்தின்னு சொல்லலாம். இதுலாம் பாருங்க அப்படி செய்து வச்சிருக்கோம்னு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சுண்டுக்குழி சந்தியால் இது நேராக போகிறது வந்து கொழும்புத்துறை மணியந்தோட்டம் போடுற ரோட்டு. இதால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் இருக்கிற சந்தியில், அதாவது புளியாடி சந்தியோ புளியங்கொடை சந்தி, அந்த சந்தியை சொல்கிறது வடிவான தெரியலை, அந்த சந்தியால் வந்து விளக்கை பக்கம் திரும்பி நாங்கள் வந்து பாசோர் அந்தோனியார் போய் அப்படியே குருநகர் போய் வர போகிறோம். இதுலேயே ஒரு தேவாலயம் இருக்குது. இந்த தேவாலயத்தில் லைட்டுகள் மின்குமிழ் ஒன்றும் ஒளிர உடையல. இதில் இருக்க கடையில பாருங்க, இதெல்லாம் அப்படி செய்திருக்க மாட்டேன், நல்லா இருக்குது பார்க்கவே. இப்போ நாங்கள் வந்து வெள்ளக்கை பக்கம் திரும்பி இந்த சந்தி வந்து ஒன்று நேராக போகுது, ஒன்று ஏனையன் ரோட்டுக்கு போகுது, ஒன்று கொழும்புத்துறை போகிற ரோட்டு, ஒன்று யாழ்ப்பாணம் போகுது. இதால் பார்த்திங்கன்னா வெள்ளக்கை பக்கத்தை விட்டு தான் இப்போ வந்து பாசவூருக்கு போகிறோம். பாசவூர் அந்தோனியாருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாசவூர் அந்தோனியாருக்கு கிட்ட வந்துட்டோம். இப்போ இதில் முன்னுக்கு வந்து அந்த வெல்கம் ஒரு வளைவண்டு வேப்பினம், அது வந்து இந்த ஆண்டு தான் வந்து திறந்து வைக்கப்பட்டது. இதில் வடிவாக இருக்குது பார்க்கவே. இதில் முன்னுக்கு இருக்கிற ஒரு இதில் ஆக்கள் வந்து தொழுது கொண்டு இருக்கணும், கும்பிட்டு கொண்டு இதில் கும்பிட்டுட்டு போய் கொண்டிருக்கணும். இப்போ நாங்கள் பாசவூர் அந்தோனியாருக்கு வந்துட்டோம். பாசவூர் அந்தோனியாரை பாருங்க, மின்குமிழ் எல்லாம் விட்டு ஒளிரப்பட்டு கொண்டு இருக்குது. உங்களுக்கு கிட்ட போனால் இன்னும் வடிவாக தெரியும். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஐஸ்கிரீம் வாகனங்களை கொண்டு வந்து விட்டுருக்கணும். பாசவூர் அந்தோனியார் வாழ் மக்கள் யாரும் இருந்தீங்கன்னா மறக்காமல் கருத்தை பதிவிடுங்கோ. எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க. இந்த தேவாலயம் ஃபுல்லாகவே சுத்த வர மின்குமிழ் உளர விட்டு இது. இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா பாசவூர் மீன்சந்தையால் அப்படியே நேராக போய் குருநகரால் போய் அப்படியே வந்து காணொலி வந்து நிறைவு செய்கிற மாதிரி இருக்கும். இந்த காணொலியை பார்த்து கொண்டு போகிறவர்கள் மறக்காமல் உங்கள்கிட்ட குருநகர் பாசர் உறவுகள் இல்லாட்டி இந்த காணொலியில் உங்களோட உறவுகள் யாரும் வந்துச்சுன்னா மறக்காமல் கருத்தை பதிவிடுவோம். வீடெல்லாம் வரணும். நம்ம மின்குமிழ்களோடு விடப்பட்டு அழகாக இருக்குது. இங்கே செய்திருக்கிறோம் இந்த வடிவம். ஒரு தங்களோட வீட்டை எவ்வளோ வடிவாக செய்து வச்சுக்க முடியும். மின் கும்பல் எல்லாம் ஒளிர விடப்பட்டு இந்த வீட்டில் எல்லாம் இந்த வடிவா மின் கும்பல்கள் இருக்குது. ஆனால் இந்த ரோட்டு வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு நெரிசலான ரோட்டு. நாங்கள் இப்போ போக அவ்வளோண்டு இல்லை மற்றும்பல வண்டிகள்லாம் இந்த ரோட்டால் வந்து கொஞ்சம் பயணம் செய்கிறது கொஞ்சம் சிரமம். இல்லை வாகனங்கள் வந்து போய்கொண்டிருக்கும் அரசல் புரசலாக. இதில் 2 அழகான வீடுகள் இருக்குது. ஆனால் இந்த வீடுகளில் இந்த மின்குமிழ் போடையில நம்ம நாளைக்கு அப்படி போடினம் போட இருக்குது. இல்லாட்டி இதுதான் போடினம் இல்லை. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட குருநகருக்குலாம் வந்துட்டோம். கிடக்குது பெரிய நிலைக்கு.
அதில் சந்தனம் பாருங்க. இப்போ வெடிகள் எல்லாம் போட்டு தங்கள்கிட்ட சந்தோஷத்தை கொண்டாடி கொண்டு வைக்கணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா குருநாருக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறோம். இந்த மரத்தில் வேறு என்ன வடிவா அந்த லைட்டுகள் தெரியுதுன்னு சொல்லி இது வந்து அந்த 5 மாடி கட்டுறோம்னு நினைக்கிறோம். அந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் நிற்கிறோம். இப்போ நாங்கள் குருநாருக்கா வந்துட்டோம். உங்கள் குருநாருக்கால தான் போய் கொண்டிருக்கிறோம். புனித ஆரோக்கிய நகரங்களை பாதுகாவல அப்படின்னு சொல்லி இதில் போட் ஒன்று இருக்குது. இப்போ குருநாருக்கு வந்துட்டோம். இதுலேயே ஒரு தேவாலயம் இருக்குது. இந்த மீன்கும்பலால் அந்த ஒழுங்கு எல்லாம் நல்ல பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டு இருக்குது. இதில் இந்த பார்த்தீங்கன்னா இந்த வடியல் விற்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் எம்ஜிஆர் சிலை அடிக்க வந்துட்டோம். சந்தோஷத்தை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்க பாருங்க. எல்லாம் அந்தமா இருக்குது பார்க்கவே. இதில் பாருங்க அப்படி
கிறிஸ்மஸுக்கு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி. வீட்டுக்காரெல்லாம் நல்ல வடிவாசம் ஓடிச்சிருக்கிறேன். ஓ இல்லை வேறு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நட்சத்திரம் எல்லாம் செய்து வால் நட்சத்திரம் ஏசுநாதர் ப்ராப்பாக வந்து குறைக்கும் சொல்லிங்கன்னா